டிசம்பர் 12, 1949 மிக சாதாரணமாகவே கழிந்தது பெங்களூரில். தமிழ் சினிமாவிற்கு அப்போது தெரிய வாய்ப்பில்லை தன்னை ஆளப்போகும் சக்கரவர்த்தி அன்று அவதரித்த நாள் என்று. சிவாஜிராவ் கெய்க்வாட் என்ற அந்த குழந்தையை இன்று பிறந்த குழந்தைக்கும் பிடித்திருக்கும் ரஜினி என்ற காந்தம், அதுவே ரஜினிகாந்தம். ராமோஜிராவ் கெய்க்வாட் ராமாபாய் பெற்றெடுத்த கருப்பு காந்தம். 5 வயதில் தாயை பறிகொடுத்தாலும் தன்னை தடமாறாமல் பார்த்து கொண்ட சிவாஜிராவ் ஆச்சாரிய பாலசங்கத்தில் ஆரம்ப கல்வியை முடித்தார். கற்ற கல்வி அவரை பல வகைகளில் பண்படுத்தியிருந்தது. சிவாஜிராவ் வாழ்வின் முதல் படி பேருந்து படிகளில்தான் நடத்துனராய் தொடங்கியது. காலப்போக்கில் நடிப்பில் திரும்பிய ஆர்வம் சிவாஜிராவை சென்னைக்கு கொண்டு வந்து சேர்த்தது. கரு தேகம், ஆனால் கண்ணிலோ விறு வேகம். யார் இவர் என திரும்பி பார்த்தார் பாலச்சந்தர். 1975ஆம் ஆண்டு அபூர்வ ராகங்களில் அறிமுகம் செய்து திரையுலகையே திரும்பி பார்க்க வைத்தார். சிவாஜிராவ் ரஜினிகாந்தாக மறுபிறவி எடுத்தார். அதற்கு பின் வந்த பாலச்சந்தரின் 3 முடிச்சு போன்ற திரைப்படங்கள் அவர் திறமைக்கு மேலும் மெருகு சேர்த்தன. அந்த காலங்களில்தான் ரஜினி அவருக்கென ஒரு தனி ஸ்டைலை வகுத்திருந்தார். அவர் முடியை கோதுவதும் கண்ணாடியை கழற்றி போடுவதும் பல ரசிக நெஞ்சங்களை காந்தம் போல ஈர்த்தது, பெரும் கூட்டத்தை சேர்த்தது. உண்மை உழைப்பிற்கு மதிப்பும் மரியாதையும் தரும் தமிழ் சினிமா ரசிகர்கள் ரஜினியை தங்களில் ஒருவனாகவும் தான் விரும்பும் தலைவனாகவும் மேலும் ஒரு கடவுளாகவும் பார்த்த காலம் அது. புவனா ஒரு கேள்விக்குறி, முள்ளும் மலரும், 6 - 60 வரை போன்ற படங்கள் வெற்றிக்கடியை ரஜினியின் காலடியில் சமர்ப்பித்தன. இவர் இப்படி படம் நடிக்கத்தான் லாயக்கு என்று ஒதுக்கிவிடும் தமிழ் சினிமாவில் ரஜினி எதையும் விட்டு வைக்கவில்லை. தமிழ் சினிமாவும் ரஜினியை விடுவதாயும் இல்லை. போக்கிரி ராஜா, முரட்டுக்காலை போன்ற படங்களில் தன்னை ஒரு அதிரடி நாயகனாகவும் நிலைநிறுத்திக் கொண்டார் ரஜினி. ரஜினிக்கு காளையர்கள் மட்டுமல்லாது கன்னியர்களும் பெருந்திரளாக ரசிகர்களாகிக் கொண்டிருந்தனர். பணக்காரன், மிஸ்டர் பாரத், தர்மத்தின் தலைவன், நல்லவனுக்கு நல்லவன், நான் சிவப்பு மனிதன் போன்ற படங்கள் மூலம் ரஜினி தாய்மார்கள் மனதையும் ஈர்க்க தவறவில்லை. மக்கள் ரஜினி என்ற 3 எழுத்திற்காகவே தியேட்டர்களை நோக்கி படையெடுத்து வந்தனர். வசூல் சக்கரவர்த்தியாக திகழ்ந்த ரஜினிக்கு தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என்ற மகுடம் சூட்டப்பட்டது. மக்களின் ஆதர்ச புருஷனாய் இருந்த ரஜினி ஒரு அவதார புருஷனாய் உருமாறிய படம்தான் 1985 SP முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த ஸ்ரீ ராகவேந்திரர். இதில் ரஜினி மகான் ராகவேந்திரராகவே மாறியிருந்தார். படத்தில் மட்டுமல்ல, மனதிலும் தான். இதன் தொடர்ச்சிதான் ரஜினியின் இப்போதைய இமயம் நோக்கிய சமய பயணங்கள். இளைஞர்கள், பெண்கள், தாய்மார்கள், வயதானவர்கள் என்று எல்லோருக்கும் பிடித்த ரஜினியை குழந்தைகளிடம் கொண்டு சேர்த்தது ராஜா சின்ன ரோஜா, மாவீரன், மாப்பிள்ளை போன்ற படங்கள். இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் ஜப்பானின் சூப்பர் ஸ்டார் ஆனது முத்து திரைப்படத்தில். முத்து ஜப்பானில் வசூலை மட்டும் வாரி குவிக்கவில்லை, பெருவாரியான ரசிகர்களையும் வாரி குவித்தது. மேலும் ஜப்பானிய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட முதல் தமிழ் படம் என்ற பெருமையையும் முத்து சூடிக்கொண்டது. அன்று முதல் இன்று வரை தளபதி, அண்ணாமலை, முத்து, பாட்ஷா, அருணாச்சலம், படையப்பா, சந்திரமுகி, சிவாஜி, எந்திரன், கோச்சடையான், லிங்கா என நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் ரஜினி என்ற அந்த 3 எழுத்து திரையுலகின் உயிர் மூச்சு.